அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா திப்பிலி. திப்பிலின்றது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தியிருப்போம். எங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு செலவு தூணும் அரைப்பாங்க. அதில் தான் திப்பிலியோட அந்த கண்ட திப்பிலியோட இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அது வந்து குழந்தை பிறந்த அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற கழிவுகள் தீங்கிறதுக்கும் அவங்களுக்கான அந்த செரிமான பிரச்சனை மற்ற எது இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி காரம் இருக்கும். இதில் நல்ல காரம் இருக்கும். ஆனால் அந்த மிளகா மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அப்போ இந்த திப்பிலி வேற எங்கேயாவது பயன்படுத்தா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம இது தினசரி உணவுல பயன்படுத்துக்கான விஷயங்கள். இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை பார்த்தீங்கன்னா நீங்க ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 4-5 இலைகள் வந்து அம்மியில அரைச்சோ இல்லை வந்து ஒரு வணக்கி நீங்க அரைச்சி இதில் கலந்துக்கலாம். அதோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல இதில் காய் காய்க்கும், சின்ன சின்னதாக திப்பிலி வந்து காய் வரும். அந்த காயை நீங்க என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 இது போட்டு அதை வந்து கொதிக்க வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த திப்பிலியை பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் வாயில போட்டு கடிச்சிக்க சாப்பிட்டீங்கன்னா தொண்டை சளி இருந்துச்சுன்னா அந்த காரம் பார்த்தீங்கன்னா மிளகு மாதிரி காரம் இருக்கும். அப்போ அந்த சளியை வந்து அது சரி பண்ணக்கூடியது. இதே இதை என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாக கட் பண்ணி காய வச்சு கண்டந்தப்பிலின்னு சொல்லி கடையில் விற்பாங்க. நாட்டு மருந்து கடையில் பண்ணால் இது மொத்தம் இந்த செடி அப்படியே காய வச்சு அப்படியே கடையில் விற்பாங்க. இதை வந்து நம்ம செலவு தூள் அரைக்கும் போது, அதாவது நம்ம வீட்டில் குழம்பு தூள் அரைக்கிறோம்ல, அந்த மாதிரி அரைக்கும் போது அதில் போட்டு நீங்கள் அரைக்க முடியும். அது அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்க முடியும். அதே போல் இதில் எல்லாமே இதில் பயன்பாடு இல்லாத பொருளே கிடையாது. இந்த இலையிலேருந்து தண்டுலேருந்து இந்த காய் வரைக்கும் மொத்தமே நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்கள் தான். இது வீட்டு தோட்டத்தில் ஒரு நிழலான பகுதி, ஒரு வாழை மரமோ தென்னை மரமோ தண்ணி தேங்குற பகுதியில் இதை நடவு பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு ஒரே ஒரு கொடி வச்சிங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை மாதிரி படந்துடும். நீங்கள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது தவிர இது இந்த மாதிரி திருவிழாக்களில் நம்ம விதை திருவிழாக்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிட்டு வீட்டு தோட்டத்தில் நடவு பண்ணிக்கலாம். நன்றி.